அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த வீடியோ போடுறது ராகவேந்திரா லாரன்ஸ்க்குது. 3 மாதமாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டேன். நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரியல. தயவு செய்து எனக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணணும். நான் உண்மையை சொல்கிறேன். எங்கள் அல்லா மேலே ஆணையாக சொல்கிறேன். நான் படித்த ரப்பு மேலே ஆணையாக சொல்கிறேன். எனக்கு உதவி செய்யறதுக்கு வேறு யாரும் இல்லை. தயவு செய்து நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும். எத்தனையோ ஏழைப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உங்களை எதிர்பார்க்காம நீங்கள் நிறைய உதவிகள் செய்கிறீங்க. எத்தனை கிராமத்தில் உள்ளவங்களுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் நீங்கள் டிராக்டர் வாங்கி கொடுத்துருக்கீங்க, கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய வீடியோ நான் டெய்லி பார்த்துட்ருக்கேன். என் ஜிபே நம்பர் கூட உங்களுக்கு நான் அனுப்பி வச்சேன். நீங்கள் அது பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லா மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறி போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவினாசியில். எனக்கு உடம்பெல்லாம் உள்ளடி, ரொம்ப கஷ்டமான வேலை என்னால் செய்ய முடியாது. எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆண் துணை இல்லை. எனக்கு 2 பொண்ணு தான். அந்த குழந்தைகளுக்கு வேண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என் குழந்தைக்கு தான் சந்தோஷம், நிம்மதி, சொத்து, சுகம் எல்லாமே. எந்த பொறாம பிடிச்சவங்க என் குடும்பத்துக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு 10 காசு கூட தரதில்ல. 6 வருஷம் ரொம்ப நிறைவாக நானும் வச்சுட்டுருக்கிறேன்ப்பா. எனக்கு யாரும் இல்லை. நான் அல்லா நம்பி வாழ்ந்துட்டுருக்கேன். அல்லாட துணையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு சரியாக நல்ல சந்தோஷமாக நான் தூங்கி வருஷ கணக்காச்சு. 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு மாத கணக்காச்சு. நல்ல தூக்கம் கிடையாது. நான் நெட் பேலன்ஸ் எனக்கு போடுறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை. என்னால் பகலில் வீடியோ போட முடியாது. ஏன்னு கேட்டால் நெட் இல்லை, அது காசு இல்லை. நான் நைட்டில் தான் நான் வீடியோ போடுவேன். 12 மணிக்கு மேலே நெட்டு வரும். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போடுவேன். அதுலேயும் எனக்கு நிறைய தூக்கம் இல்லாமல் போயிடுது. தூக்கம் இல்லாமல் கண்டு 2 எனக்கு வலிக்குது. உடம்பு ரொம்ப ஹெல்த்து குறைவாகி டல்லாகி போச்சு. உடம்பு ரொம்ப இழைச்சி போச்சு. எனக்கு யாரும் உதவி செய்யலை. தயவு செய்து ராகவா சார் எனக்கு உதவி கண்டிப்பாக பண்ணணும். நான் எதை கடனுடனே வாங்கி நான் துணி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அது கடன் நிறைய அதிகமாகி போச்சு. தயவு செய்து எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து துணி வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அந்த ஒரு உதவி நீங்கள் எனக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் 9 வருஷமாக இருக்குது. அதுக்கு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு இப்போ எனக்கு கையில் காசு இல்லை. நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். ராகவா சாருக்கு நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய ராகவேந்திர சாமி நீங்கள் நேசிக்கிறீங்களோ, உங்கள் சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. என்னை நீங்கள் நம்புங்க. நீங்கள் தேடி வரப்பாரு எனக்கு தெரியல. நான் சன் சிங்கரே. நடக்கிற இடம் சென்னையில் எந்த இடம் எனக்கு தெரியாது. நான் உங்களை பார்க்க வரலான்னு ஆசைப்பட்றேன். தயவு செய்து அது எந்த இடம்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஆப்ரேஷனுக்கு துணி வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு உதவி செஞ்சிங்கன்னா போதும். அதை வச்சு என் குடும்பம் நடத்தி என் குழந்தைய நல்லபடியாக பார்த்து நான் கடன் கட்டிக்குவேன். எனக்கு கடன் இன்றைக்கி 4 லட்ச ரூபா கடன் ஆகி போச்சு. கடன்காரன் ரொம்ப டார்ச்சல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. கூட பிறந்த அண்ணன் தம்பி என்ன நினச்சேன்னா கேட்குறேன். என் வீடியோ பாருங்கள்.
நான் சன்சிங்கருக்கு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு எனக்கு பண்ணி கொடுங்க. நான் வர்றேன், அங்கேயும் உங்களை பார்க்க நேர்லேயே வர ஆசைப்பட்றேன். தயவு செய்து நான் எங்கே வரணும்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ராகவேந்திரா சார். சன்சிங்கர் நடக்கிற இடம் எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். என் ஜிபே நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்குறேன். அது அந்த நம்பர் மூலிமா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ராகவேந்திரா தம்பிக்கு கோடி புண்ணியமாக இருக்கும். கூட பிறந்த சகோதரி செய்கிற மாதிரி நினச்சி எனக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன், பாலா தம்பிக்கு வீடியோ போட்டேன், எந்த பதிலும் இல்லை. அதனால் நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும். என்னை மன்னிச்சிடுங்க. தயவுசெய்து எனக்கு உதவி பண்ணுங்கள். எனக்கு யாரும் இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக ராகவேந்திரா சார் பார்க்கணும்.